நம்ம கரூர்ல அந்த துயரமான சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் நம்ம தமிழ்நாடு ரெண்டா பிரிஞ்சிருக்குங்க. இதுக்கு முன்னாடியே தமிழ்நாடு ரெண்டா தான் இருந்துச்சு. இப்ப திருப்பியும் ரொம்ப தெளிவான ரெண்டா மாறி இருக்கு. வலதுசாரிகளும் இடதுசாரிகளும். வலதுசாரிகள் பேசிட்டு வர எல்லா வார்த்தைகளையும் எடுத்து பாருங்க. அவங்க கிளியரா ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணிக்கிட்டே வராங்க. அந்த பிரச்சனை நடந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க. போலீஸ் பாதுகாப்பு சரியா குடுக்கல. போலீஸ் பாதுகாப்பு மட்டும் சரியா கொடுத்திருந்ததுன்னா இப்படி எந்த பிரச்சனையும் நடந்திருக்காது. போலீஸ் பாதுகாப்பா கூட்டத்தை வச்சுக்கிட்டு இருந்ததுங்க. இப்ப இந்த வீடியோ பாருங்க, ரொம்ப அழகா ஃபார்ம் பண்ணி பாதுகாப்பா தான் இந்த கூட்டத்தை நிறுத்தி வச்சிருந்தாங்க. ஏன் அசினு விஜய் வண்டி வந்துருச்சு அப்படின்னு சவுண்ட் வர்றதுக்குள்ள அப்படிதான் பாத்தீங்கல்ல, எல்லாம் பறக்குறாங்க. இந்த கூட்டத்தை எப்படி பாதுகாக்கிறதுன்னு நீங்க சொல்லுங்க. அப்படி பாதுகாத்தரலாம். உள்ளபடியே இது கூட்டம் கிடையாதுங்க, கும்பல். இறந்தவங்க வீட்லயே எல்லாம் தாங்க துக்கம். தப்பிச்சு போனவங்க வீட்ல எல்லாம் சந்தோஷமா தான் இருக்காங்க. அவங்க எல்லாம் சொல்றாங்க, எங்க தலைவர் விஜய் மேல எல்லாம் எந்த தப்பு இல்லைங்க, ஆம்புலன்ஸ் வந்ததுதான் தப்பு. இவங்க எல்லாம் பேசுறத பார்த்தா இனி தமிழ்நாடு முழுசா ஆம்புலன்ஸ் ஓடுறதுக்கு அனுமதி இருக்கா இல்லையான்னு தெரியல. இனி அவசரத்துக்கெல்லாம் ஆம்புலன்ஸ் இல்லைங்க, இவங்க கிட்ட எல்லாம் அனுமதி பெற்றதுக்கு அப்புறம் தான் ஆம்புலன்ஸ் போகும். எங்க ஒரு பேஷண்ட் முடியாம விழுந்துட்டாங்கன்னா யார் ஆம்புலன்ஸ் கூப்பிடுறாங்களோ அவங்க ஆம்புலன்ஸ்க்கு கூப்பிட்டா மட்டும் பத்தாது, கூடவே போற வழியில இந்த மாதிரி ஏதாவது கும்பல் இருந்ததுன்னா அந்த கும்பலை ஆர்கனைஸ் பண்ற அந்த ஒருத்தர்கிட்டயும் பர்மிஷன் கேட்டுதான் போகணும். அவரு அனுமதி கொடுத்தா மட்டும்தான் ஆம்புலன்ஸ் அந்த வழியா போகும். இல்லைன்னா 1 கிலோமீட்டர் போக வேண்டியதை 5 கிலோமீட்டர் கூட சுத்தி போயிட்டு வந்துக்கோ. அத பத்தி எங்களுக்கு கவலை இல்ல, எங்களுக்கு எங்க தலைவரை பாக்குறது தான் முக்கியம். விஜய் அரசியல் கட்சி தொடங்கினதுல இருந்து சுமார் ஒரு 20 பேருக்கிட்ட இறந்திருப்பாங்க. மயக்கம் அடைஞ்சும் தப்பிச்சது அப்படின்னு பார்த்தா ஒரு 500 பேத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னா, விஜய் எப்பவுமே இந்த மட்ட மத்தியானத்துலதான் ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணுவாரு. ஏன்னா இவருக்கு மாலை நேரம் வெளியே வர பழக்கம் எல்லாம் கிடையாதுங்க. ஏன்னா 6 மணியான இவரு வீட்டுக்கு போயிடணும். ஏன்னா 6 மணிக்கு மேல விஜய்க்கு மாலக்கண்ணுன்னு நினைக்கிறேன். உடனே சொல்லுவாங்க, கரூர்ல நடந்தது நைட் தானே நடந்துச்சு, ஆனா நீங்க கரூர்ல பெர்மிஷன் வாங்கினது 3 மணிக்கு. அதே மாதிரி நாமக்கல்ல நீங்க பர்மிஷன் வாங்கினது 8:45. ஆனா 8:45 தான் சென்னை வீட்டுல இருந்தே நான் கிளம்புவேன் அப்படின்னு நின்னீங்கன்னா, இவ்வளவு நாளா பேசுற எந்த வலதுசாரிகளுக்குமே அந்த 7 மணி நேரம் வெயிட்டிங் பீரியட் கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குதுங்க. அந்த 7 மணி நேரம்ங்கிறது உங்களுக்கு தான் 7 மணி நேரம், அந்த மக்களுக்கு கிட்டத்தட்ட 10 மணி நேரம். அந்த 10 மணி நேரம் சோறு தண்ணி இல்லாம இருக்காங்க, வெயிலும் அப்படின்னா என்ன ஆகுறதுன்னு யோசிங்க. அவங்களே சொல்றாங்க குழந்தைங்களை கூட்டிட்டு வராதீங்க, குழந்தைங்களை கூட்டிட்டு வராதீங்கன்னு. அதையும் தாண்டி இந்த மக்கள் இவ்வளவு ஃபோர்ஸா அந்த வெயில வந்து நின்னே அவன் நிக்கிறாங்கன்னா அதத்தான் வலதுசாரித்தனம்னு சொல்றது. நாங்க திருப்பி திருப்பி சொல்றதுதான், இந்த கூட்டம் தலைவர் பேசுறத கேட்கும் கூட்டம் அல்ல, அவரை பார்க்கும் கூட்டம் தான். பார்க்க வர கூட்டத்துக்கு அவரை பார்த்தா மட்டும் போதும், வேற எந்த கவலையும் இல்ல. அந்த கூட்டத்தை அப்படியே மேனேஜ் பண்ணி வச்சதுன்னு ஒருத்தங்க இருக்காங்கல்ல, அது யாரு தெரியுமா? என்னைக்காவது விஜய் பேசுற அந்த 3 நிமிஷத்துல ஒரு செகண்டாவதும் அந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்துறதுக்கான வார்த்தைகளை சொல்லி பார்த்திருக்கீங்களா? மரத்து மேல ஏறாத நண்பா, கீழே இறங்க, அந்த பக்கம் போகாத, இந்த பக்கம் போகாத, அங்க ஏறாத, இங்க ஏறாத. இதுக்கு பேரு கூட்டத்தை ஒழுங்குபடுத்துறது இல்ல, கூட்டமா இருக்கிறவங்க கிட்ட சொல்றது. ஏன்னா இது ஒரு கட்சியா இருந்துச்சுன்னா தலைவர் பேச்ச கேட்காதவன கட்சியில இருந்து நீக்கிடலாம். இல்ல ஒருவேளை ரோஹிணி தியேட்டர் அடிச்சு ஓடிச்சாங்கல்ல, அன்னைக்கே விஜய் அந்த தியேட்டர் ஓனர் கிட்ட மன்னிப்பு கேட்டு இருந்திருக்கலாம். என்னோட ஃபேன்ஸ் எல்லாம் என் மேல இருக்கிற அன்புனால இதெல்லாம் அடிச்சு ஓடிச்சிட்டாங்க, அதனால அந்த அவங்க பண்ணது தப்புதான், அந்த தப்புக்கான பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன்னு பொறுப்பு ஏத்திருந்திருக்கணும். அன்னைக்கே அப்படி சொல்லி பகிரங்க மன்னிப்பு கேட்டிருந்தாருன்னா, அன்னைக்கே இது அவரு பண்ணியிருந்தாருன்னா அந்த கூட்டத்தை நல்வழிப்படுத்துறதுக்கான முயற்சி எடுக்க ஆரம்பிச்சிருக்காருன்னு அர்த்தம். நண்பா நண்பீஸ், நம்மளை பத்தி அணில் கூட்டம் அது இதுன்னு அசிங்கமா தான் பேசிட்டு இருக்காங்க. என்ன காரணம்னா, நீங்க இப்படி எல்லாம் தாவறதும் தான் காரணம். இப்படி எல்லாம் நீங்க பண்ணாம இருந்தீங்கன்னா நாம நம்மளையே ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும். என்ன யாராவது திட்டினா மொத்தமா சோசியல் மீடியால வந்து பாயிறீங்க. இன்னைக்கு கூட பாருங்க, விஜய கைது பண்ணு அப்படிங்கிற ஒரு போஸ்டரை போய் பரபரன்னு கிழிச்சிட்டு வரீங்க. ஆனா உங்களுக்காக விஜய் என்னைக்காவது பேசியிருக்காரா? உங்களுக்காகனா உங்களை நல்வழிப்படுத்துறதுக்கு ஏதாவது வார்த்தை பேசியிருக்காரான்னு கேக்குறேன். நீங்க எல்லாரும் அமைதியாவும் யாரையும் தள்ளாம
வரிசையா நில்லுங்க, நான் உங்களைத்தானே பார்க்க வந்திருக்கேன். அவரு சொல்லவே இல்லை. ஏன்னா இன்னும் அவரு தன்னை ஸ்டாராவே தான் நினைச்சிட்டு இருக்காரு. இவர் ஒரு ஸ்டார் அப்படிங்கிற மனப்பான்மையில இருந்து வலதுசாரிகளும் வெளியே வரல அப்படிங்கறத பெரிய ஆச்சரியம். வலதுசாரிகள்ல இருந்து கோலாகல ஸ்ரீனிவாசன் ஒருத்தர் வீடியோ போட்டிருக்காரு. அது என்னன்னு கேளுங்க. இப்போது ஏற்பட்டிருக்கும் நெருக்கடியில் இருந்து மீள விஜய்க்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு. அவர் என்டிஏவை நோக்கி நகர வேண்டும். அப்போது டெல்லி அவரை பாதுகாக்கும். இல்லையெனில் நீந்தி கரை சேர்வது விஜய்க்கு கடினம். விஜய், உங்களை காப்பாத்தணும்னா நீங்க என்டிஏ கூட்டணிக்கு வாங்க. ஏன்னா என்டிஏ கூட்டணி தான் உங்களை இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்தும். என்டிஏ கூட்டணி இந்த பிரச்சனைக்கு மட்டும் இல்ல, இவரை மட்டும் இல்ல, யாருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அவங்கள எல்லாம் காப்பாத்தி விட்டுட்டுதான் இருக்கு. இல்லைன்னா அவங்க வீட்டுக்கு போய் பிரச்சனையை பண்ணி விட்டு அவங்கள கூப்பிட்டு வர வச்சு பிரச்சனையை சரி பண்ற மாதிரி நடிச்சு அவங்கள காப்பாத்திரும். இந்த என்டிஏ கூட்டணிக்கு ஆள் பிடிக்கிற வேலையை ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. என்ன ஸ்ரீனிவாசா, கூட்டணி பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கிறதுக்கு இதை விட நல்ல சிச்சுவேஷன் கிடைக்காதோ? இப்ப இந்த 40 பேர் செத்ததுக்கு அப்புறம் நீங்க பாசிச பாஜக இல்லன்னு விஜய் சொல்லுவாருன்னு நீங்க நம்பிட்டீங்கல்ல, பர்ஃபெக்ட்டுங்க. இதுக்கு பேரு தான் வலதுசாரித்தனம்னு சொல்றது. போலீஸ் சரிவர கூட்டத்தை கையாளவில்லை. சரி, இந்த கூட்டத்தை நாங்க முதல்ல காமிச்ச அதே கூட்டத்தை நீங்க எப்படி கையாளுவீங்கன்னு மட்டும் சொல்லுங்க. உத்தரப்பிரதேசத்துல அந்த 100 பேர் இறந்த உடனேயும் நீங்க கூட்டத்தை கையாண்ட விதத்தை நாங்க பார்த்தோம். அவ்வளவு அட்டகாசமா அந்த வேலையை முடிச்சீங்க. அந்த மரணத்தை பத்தி ஊபி சிஎம்க்கு நியூஸே தெரியாது. இதுல செந்தில் பாலாஜி கிட்ட கேள்வி கேக்குறீங்க. செந்தில் பாலாஜி எப்படி 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே அங்க வந்தாரு? இந்த சென்ஸ் பிரச்சனை நடந்த கரெக்டா ½ அன் ஹவர்ல எப்படி அங்க வந்தாரு? இந்த கேள்வி நீங்க யாரும் அர்ணப் கோசாமிய பத்தி கேட்கவே இல்லையே. செந்தில் பாலாஜி ஏன் வந்தாங்க? முதலமைச்சர் ஏன் வந்தாரு? அமைச்சர்கள் ஏன் வந்தாங்க? துபாய் போன துணை முதல்வர் எதுக்கு வந்தாரு? இவங்களுக்கு எல்லாம் மக்கள் மேல அக்கறை இருக்கு, அதனால ஓடி வந்தாங்க. உங்களுக்கு தான் பாதிக்கப்பட்ட மக்களை விட கூட்டணி பேச்சுவார்த்தை தானே முக்கியம். இதுல சீமான் கூட தன்னை வலதுசாரின்னு நிரூபிக்கல, காமிச்சிருக்காரு. மீண்டும் மீண்டும் அதை காமிச்சுக்கிட்டே இருக்காரு. இவன் ஒரு வித்தியாசமான அரசியல் வியாதிங்க. பார்த்தா இடதுசாரி மாதிரியே இருப்பான், பேசுறப்ப வலதுசாரி மாதிரி பேசுவான். உலகத்திலேயே இவன் ஒருத்த மட்டும்தான் ஒரு மாதிரி வித்தியாசமான பிராணிங்க. பாதிக்கப்பட்ட மக்களை பாக்குறதுக்கு ஆஸ்பத்திரி போயிருவான். அந்த பாதிப்பை ஏற்படுத்தினா பாத்தீங்களா, அவன் பாவம் அப்படின்னு சொல்லுவான். இமானுவேல் சேகருக்கும் தேவருக்கும் ஒரே டைம்ல மாலை போடுற ஒரே ஆளை இவன் தான். இவனை பொறுத்தளவுக்கு பாதிக்கப்பட்டவங்க இவங்கதான், இவங்க பாதிக்கப்பட்டது காரணம் அவன் தான் அப்படிங்கிற வித்தியாசம் எல்லாம் கிடையாது. 2 பேத்துக்கிட்டயும் பணம் கொடுங்கிற வித்தியாசமான வலது வியாதி இவன் தான். தமிழ்நாடு மீண்டும் ஒரு முறை தலை குனிய வேண்டிய நிலைமை வந்திருக்குது. எங்க மதிவதனி தோழர் ரொம்ப அழகான வார்த்தையை சொன்னாங்க நேத்து. படிப்பறிவில்லாத மக்களை பகுத்தறிவு ஊட்டி பண்படுத்திய திராவிட இயக்கம் எங்க? படிச்ச எல்லாத்தையும் தற்கொலை கூட்டமா மாத்துற விஜய் எங்க? ஒரு தடவை கூட அவரோட ரசிகர்களை அவர் ஒழுங்குபடுத்தினதே கிடையாது. ஆட 4-5 தடவை அவர் வண்டியோட டயரு கீழே 2-3 பேர் விழுந்து எந்திரிக்கிறாங்க. அந்த வண்டியை நிறுத்தி என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்கல. அந்த விழுந்தவனை பத்தி அக்கறையும் கிடையாது. கரூர்ல 40 பேர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த இடம் எப்படி இருந்துச்சோ, விஜயுடைய இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா கூட்டங்களும் அப்படித்தான் இருந்துச்சு. அப்போ இவங்க வந்துட்டு போனாங்கன்னா அந்த இடமே போர்க்களம் நடந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு தடவை கூட அத பத்தின அக்கறை விஜய்க்கு வரவே இல்லை. 2 பேரு 3 பேருன்னு சாகுறப்பவும் நம்ம பெருசா பேசாம விட்டுட்டோம். 40 பேரு மொத்தமா செத்ததுனாலதான் இந்த விஷயத்த நாமெல்லாம் பேசுறோம். ஒருவேளை கரூர்ல 2 பேர் மட்டும் செத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த வாரம் அடுத்த சனிக்கிழமை விஜய் அடுத்த ஊருக்கு இன்னும் 3 பேர்த்த சாகடிக்க போயிருப்பாரு. இப்ப கூட பாருங்க, அந்த பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க வர்றதுக்கு தனக்கு சேஃப்டி வேணும், பாதுகாப்பு வேணும்னு தான் மனு போட்டிருக்காரு. எதுக்கு நீங்க இவ்வளவு பெரிய முயற்சி எல்லாம் எடுத்துட்டு இருக்கீங்க? மனு எல்லாம் போட்டுட்டு இன்னும் 2 நாள் வெயிட் பண்ணுங்க, எல்லாரும் ரெடி ஆயிருவாங்க. எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா பனையூருக்கு கூப்பிட்டு செல்ஃபி எடுத்து அனுப்பிச்சு விட்டுருங்க. வலதுசாரிகள் தங்களுக்கான வேலைய ரொம்ப அழகா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எந்த வலதுசாரியும் பாதிக்கப்பட்ட அந்த மக்கள் கிட்ட இருந்து கூட இருந்து ஒரு வார்த்தை கூட பேசல. பாதிப்பு ஏற்படுத்தினவனை பத்தியும் ஒரு வார்த்தை கூட பேசல. அரசாங்கம் தவறு செஞ்சிருச்சாமா. இதுக்கு பேருதான் வலதுசாரித்தனம்னு சொல்றது. எல்லா வலதுசாரிகளுக்கும் மக்களின் மீது எப்பவுமே அக்கறை வந்ததே கிடையாது. அதனாலதான் சொல்றோம், படிங்க படிங்க படிங்க. ஒருவேளை எல்லாம் படிச்சதுக்கு அப்புறமும் நான் அணிலாவும் ஆமையாவும் தான் இருப்பேன்னு நீங்க முடிவெடுத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டங்க. தமிழ்நாட்டுல இருக்க இளைஞர்களுக்கு
மீண்டும் ஒரு அறிவு புரட்சியை ஏற்படுத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு. அந்த வேலைய நம்ம தொடங்குவோம், தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்போம். நன்றி, வணக்கம்.